தோழர் கோபாலகிருஷ்ணன் நாகப்பட்டினத்திலிருந்து கேட்டிருக்காரு. 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்த தொழிலாளர்கள் ஒரு சிலர் ஓய்வு பெற்று விட்டனர், பலர் இறந்து விட்டனர். இவர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் முழு பண பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதா? நாம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு போயிட்டோம்னா, இந்த காலத்தில் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளிகள், அது மாதிரி இந்த காலத்தில் மரணமடைந்த தொழிலாளர்கள் எல்லோருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்க வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே இப்போ இருக்க பழைய ஓய்வூதிய திட்டமே 1998 ஒப்பந்தம் போட்டால் 2000 தான் வந்துச்சு. 98லேருந்து 2000 வரைக்கும் ரிட்டையர்ட் ஆனவங்க பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் திருப்பி நம்ம 98லேருந்தே இந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதுலேயும் வழிமுறைகளை உருவாக்கிடலாம். இப்போ அவங்க இப்போ பணி ஓய்வு பெற்று சில ஆண்டுகள் ஆகியிருக்கலாம், மரணமடைந்து கூட சில ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். இப்போ அந்த ஆண்டுக்கெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வூதிய தொகை எவ்வளவு, அவங்க கொஞ்சம் பணத்தை வாங்கியிருப்பாங்க, வாங்கின பணத்தை கட்ட வேண்டியது வரும். இந்த ஓய்வூதிய தொகையிலேருந்து அந்த கட்ட வேண்டிய பணத்தை கழிச்சிட்டு மீதி தொகையை கையில் வாங்கிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த நடைமுறையெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் கடைப்பிடித்த நடைமுறை தான். அதனால் பழைய ஓய்வூதிய திட்டம் வந்துவிட்டால் 1/4/2003க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்து இதுவரை மரணமடைந்த தொழிலாளர்களுடைய குடும்பம், அதே போல் இதுவரை ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் எல்லோருக்கும் பழைய ஓய்வூதிய திட்ட அடிப்படையில் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான உத்தரவாதத்தை பண்ண முடியும். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது.